ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இடியப்ப மாவு இல்லாமல் நார்மலான பச்சரிசி மாவை வச்சு ரொம்ப சாஃப்டான பூ போல் இருக்கிற மாதிரியான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கடையில் வாங்கின நார்மலான பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இடியப்ப மாவு கிடையாது, நார்மலான பச்சரிசி மாவு. நீங்கள் எந்த பிராண்டு பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சரிசி மாவு தண்ணியை சேர்த்துக்கலாம். மாவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு உடனே சிம்மில் வச்சுருங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ சேர்த்து மாவு கிளறும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வலுவலுன்னு வரும். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சட்டுன்னு நல்லா கெட்டியாகிற மாதிரி ஆகிடும், அதனால் கையெடுக்காமல் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷமாக நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவை மூடி வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு மேல் மாவு காயாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி இடியப்ப அச்சு உள்ளே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இடியப்பம் பிழிகிறதுக்கு நார்மலான இட்லி பிளேட்டில் தான் வச்சு பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் இடியப்ப பிளேட் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா வலுவலுன்னு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இடியாப்பம் இதை உள்ளே வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இடியாப்பம் ரெடி. நார்மலான பச்சரிசி மாவில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இடியாப்பம் கூட சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லைனா ஏதாவது ஸ்பைசியான நான்வெஜ் கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.